மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு முக்கியமான தேர்வில்லாத இன்டர்வியூ மூலமாக கிடைக்கக்கூடிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு, அரசு திட்டங்கள் மற்றும் சமீபத்திய செய்திகளுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காமல் வந்து இணைங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு முக்கியமான பணியை பற்றி தான் வந்து பார்த்துருக்கோம். பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையில் கீழிறங்கி வர மண்டல புள்ளியியல் இணை இயக்குனர் அலுவலகத்தில் இந்த அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன், ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த பணின்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். அது எந்த பணின்னு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர முழு நேர காவலர் பணிக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிலை 1 15,700 58,100 வரைக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கட்டாயம் தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருக்க வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு மேலே வந்து இருக்கணும். அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 37 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா coimbatore.nic.in என்ற இணையதளத்தில் சென்றுட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு 2/9/2025 மாலை 5 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷனை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா மண்டல புள்ளியியல் இணை இயக்குனர், மண்டல புள்ளியியல் அலுவலகம், முதல் தளம், பழைய கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கோயம்புத்தூர் 18ன்ற முகவரிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அனுப்பணும். அப்ளிகேஷனில் என்னென்னலாம் வந்து இணைச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க, அது வந்து பார்த்துடலாம். அதாவது உங்களுடைய கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட், டிசியை வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து வைக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட காப்பி வந்து ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். இருப்பிட சான்றிதழ், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு விதிகளின்படி இணை சுழற்சி முறை பின்பற்றி இந்த ஜாபுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் நேரம், தேதி உள்ளிட்ட தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் மூலமாக உங்களுக்கு வந்து வீட்டுக்கு உங்களுடைய முகவரிக்கு வந்து அனுப்புறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். அதில் உங்களுடைய பெயர் வந்து எழுதிடுங்க, தமிழிலே வந்து எழுதிடுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய புகைப்படத்தை இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஜெண்டர் என்னவோ அந்த ஜெண்டரை வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர் அதை வந்து இங்கே நோட் பண்ணிங்க. பிறந்த தேதியை நோட் பண்ணிங்க. உங்கள் வயது என்னவோ அந்த வயதை வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணுங்கள். கல்வி தகுதி சான்றிதழ்களில் என்னென்ன சான்றிதழ்லாம் இப்போ வந்து இணைச்சிருக்குங்களோ அதுக்கான கல்வி தகுதியை வந்து எழுதுங்க. இங்கே உங்களுடைய முகவரி வந்து எழுதுங்க. நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவா இல்லையான்ற டீட்டெயில்ஸு இதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ், ரிலிஜன் கம்யூனிட்டியான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இந்த உறுதிமொழியை படிச்சுட்டு இடம் எங்கே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அங்கே இடம், அதுக்கப்புறம் நாள், அதுக்கப்புறம் உங்களுடைய கையெழுத்தை வந்து போட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி 2/9/2025 வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சிருங்க. இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு மற்றும் டிஎன்பிசி, டிஆர்பி உள்ளிட்ட தகவல்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.